எவ்வளோ ஸ்வீட் செஞ்சாலும் அது ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தாலும் நிறைய பேர் சாப்பிடுவாங்க, சில பேர் சாப்பிட மாட்டாங்க. ஆனால் அதே ஸ்வீட் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அட்ராக்டிவாக இருந்தால் நிறைய பேர் விரும்பி சாப்பிடுவாங்க. அதுவும் ஃபுட் கலர் சேர்க்காம ஹெல்த்தியாகவும் நம்ம செஞ்சோன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு நம்ம வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு பீட்ரூட் பார்த்திங்கன்னா ஒரு 150 கிராம் அளவு இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. பீட்ரூட் ஆட் பண்ணும்போது அடிப்பக்கத்தில் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து இதை வந்து மூடிட்டு பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் கேரட் பார்த்திங்கன்னா அதே 150 கிராம் அளவு நல்லா கட் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு 10 நிமிஷம் வந்து நல்லா வந்து வேக விட்டுருங்க. ஒரு 10 நிமிஷம் நல்லா வெந்ததுக்கப்புறம் எடுத்து பார்த்திங்கன்னா நல்லா தெரியும், உங்களுக்கு நல்லா வெந்திருக்கும். பீட்ரூட்டை வேக வைக்கும்போது கீழே வேக வைங்க, மேலே வேக வைக்காதீங்க. மேலே வேக வச்சிங்கன்னா அதோட தண்ணி வந்து கீழே விழுந்துட்டு கேரட்டும் வந்து பார்த்திங்கன்னா இந்த கலர் மாறிடும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கேரட்டை வந்து நம்ம மிக்சியில் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வேக வச்ச கேரட்டை ஆட் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா ஒரு 1/2 கிளாஸ் மட்டும் தண்ணி விட்டுக்கோங்க, அரைச்சி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பீட்ரூட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. பீட்ரூட்டை ஆட் பண்ணும்போது இதை அரைக்கும் போது பார்த்திங்கன்னா தண்ணி சுத்தமாக விடாதீங்க, இந்த அளவு அரைச்சாலே போதும். ஏன்னா ஆல்ரெடி பீட்ரூட்லேயே தண்ணி இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சி வச்சிருந்த கேரட்டை வந்து ஒரு பவுலில் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மைதா பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரே ஒரு கப்பு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உப்பு வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க, உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு வந்து இதை வந்து நல்லா கையாலேயே இந்த மாதிரி நல்லா பிணைஞ்சி விட்டுக்கோங்க. நம்ம ஃபுட் கலர் யூஸ் பண்ணாமல் இந்த மாதிரி ஹெல்த்தியான முறையில் நம்ம செய்கிறதுனால எல்லாருமே சாப்பிட்லாம். இதை வந்து நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா பிணைஞ்சிக்கோங்க. பிணையும் போது உங்களுக்கு வந்து கையில் ஒட்டுற மாதிரி இருந்ததுன்னா இந்த மாதிரி 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் வந்து விட்டுருங்க. எண்ணெய் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நீங்கள் கொதிக்க வச்சுலாம் ஆட் பண்ண வேணாம், நார்மலாக ஆட் பண்ணாலே போதும். எண்ணெய் இந்த மாதிரி ஆட் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா நீங்கள் பிணைஞ்சிங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஆட் பண்ணிவிட்டு இதை மாதிரி நல்லா பிணைஞ்சிக்கோங்க. பிணைஞ்சிட்டு இந்த மாதிரி நல்லா உருண்டை மாதிரி ரெடி பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு மூடி போட்டுட்டு பார்த்திங்கன்னா ஒரு பவுலில் வச்சுருங்க. வெளியில் காத்தோட்டமாக வைக்காதீங்க, இந்த மாதிரி மூடி போட்டு கொஞ்சம் நேரம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து பீட்ரூட்டுக்கு வந்து ரெடி பண்ணிக்கலாம். சேம் வந்து இதே மாதிரி பீட்ரூட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் பார்த்திங்களா, அதை ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே ஒரு கப்பு மைதா வந்து சேர்த்துக்கோங்க. அளவு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நிறையா செய்கிறதா இருந்தால் 1-2 கப்பு மைதா கூட சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி இப்போயே இந்த ஸ்டேஜ்லேயே நீங்கள் ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டு பார்த்திங்கன்னா இதை வந்து நார்மலாக சப்பாத்தி மாவு மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு பண்ணோம் பார்த்திங்கன்னா அதே மாதிரி நம்மளாம் பிணைஞ்சி விட்டுக்கோங்க. நிறைய பேர் மைதா வந்து நம்ம எடுக்கிறது உடம்புக்கு கெடுதல் நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் வந்து நீங்கள் ரெகுலராக எடுத்திங்கன்னா எல்லாமே கெடுதல் தான். ஆனால் வந்து என்றைக்காவது ஒரு நாள் எடுத்திங்கன்னா ஒன்றும் தெரியாது. இந்த மாதிரி நல்லா வந்து இந்த மாதிரி சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா அதே மாதிரி பிணைஞ்சிட்டு இதையும் மூடி போட்டு வச்சுருங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டஃபிங் ரெடி பண்ணிடலாம். ஒரு 50 கிராம் வந்து வெள்ளை எள்ளு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. டவாவில் ஆட் பண்ணிட்டு பார்த்திங்கன்னா இதை வந்து நல்லா வந்து வறுத்துக்கோங்க. எள்ளு வந்து நல்லா சூடானதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதை வந்து ஒரு தட்டில் போட்டுட்டு மாற்றிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா தட்டில் மாற்றிட்டு பார்த்திங்கன்னா ஒரு 10 நிமிஷம் நல்லா ஆற விட்டுருங்க. இந்த ஆறிட்டு இருக்க டைமில் பார்த்திங்கன்னா சேம் டவாவில் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நெய் ஆட் பண்ணிட்டு பார்த்திங்கன்னா தேங்காய் துருவல் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 கப்பு அளவு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா இதை வந்து நல்லா வந்து இந்த நெய்லேயே நல்லா வறுத்துக்கோங்க. தேங்காய் வந்து நெய்யில் நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எள்ளு நம்ம ஆற வச்சுருந்தோம் பார்த்திங்களா, அதை வந்து மிக்சியில் ஆட் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா இதை வந்து நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. அரைச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதை வந்து இந்த தேங்காய் துருவலில் ஆட் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு சேம் அதே மாதிரி இதையோடு சேர்த்து நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாட்டு சக்கரை பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா ஹீட்லேயே நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஸ்டஃபிங் பார்த்திங்கன்னா உங்கள்கிட்ட வெள்ளை எள்ளு இல்லைனா கூட நீங்கள் வந்து கருப்பு எள்ளு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஏலக்காய் தூள் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு பார்த்திங்கன்னா இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் இனிப்பு வந்து நல்லா தூக்கலாக காமிக்கும், அதனால் வந்து உப்பு வந்து சேர்த்துட்டு பார்த்திங்கன்னா இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. சூட்டோடையே மிக்ஸ் பண்ணி இதை வந்து எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம கேரட் வச்சு ரெடி பண்ணியிருந்தோம் பார்த்திங்களா, அந்த மாவு வந்து நம்ம எடுத்துக்கலாம். இந்த மாவுலேருந்து ஒரு போர்ஷன் மட்டும் நீங்கள் தனியாக பிரித்து எடுத்துக்கோங்க. நம்ம எப்பவும் போல் நம்ம வந்து சப்பாத்தி மாவு இது பண்ணுவோம் பார்த்திங்களா, ரோல் பண்ணுவோம் பார்த்திங்களா, அதே மாதிரி நல்லா ரோல் பண்ணி வைக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா எடுத்து வச்சுக்கோங்க. கொஞ்சமாக மாவு போட்டு ரோல் பண்ணுங்கள், ஏன்னா வந்து ஒட்டும் நல்லா. அதனால் வந்து மாவு போட்டு நல்லா ரோல் பண்ணுறது எப்போவுமே நல்லது.
மாவு போட்டு நம்ம ரோல் பண்ணும்போது தான் நமக்கு அந்த தேவையான ஷேப் வந்து நல்லா கிடைக்கும் நமக்கு. இந்த மாதிரி பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா ரோல் பண்ணும்போது நமக்கு ரொம்ப தடிமனாக ரோல் பண்ண வேணாம், கொஞ்சம் வந்து நைஸாக தோசை மாவு அளவுக்கு அந்த அளவுக்கு நல்லா ரோல் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா பூரி பண்ணுவீங்க பார்த்தீங்களா, அந்த லெவலுக்கு கூட நல்லா திக்னஸுக்கு நல்லா ரோல் பண்ணிக்கோங்க. நல்லா எவ்வளோ பெருசாக பண்ணுறோமோ அது அளவுக்கு நம்ம வந்து ஷேப் எடுக்கணும் இப்போ நம்ம. அதனால் இந்த மாதிரி ஷேப்புக்கு நல்லா ஃபுல்லாக ரோல் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஃப்ளாட் சர்ஃபேஸ் கொஞ்சம் பெருசாக இருந்ததுன்னா நீங்கள் அதில் கூட நீங்கள் வச்சு நல்லா ரோல் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி லெவலுக்கு ரோல் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பாத்திரம் ரவுண்ட் பாத்திரம் இருந்ததுன்னு வைங்களேன், இதை வந்து நல்லா இந்த மாதிரி மூடி போட்டு நல்லா அழுத்தி விட்டிங்கன்னா உங்களுக்கு ஷேப் வந்து கிடைச்சிரும் உங்களுக்கு. திரும்பவும் இதை வந்து எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா திரும்பவும் அதே மாதிரி சப்பாத்தி மாதிரி பண்ணி நீங்கள் ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த அந்த ரவுண்ட் ஷேப்பை வந்து இந்த மாதிரி ஒரு ஃப்ளாட் சர்ஃபேஸில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வச்சுக்கோங்க, ஒன்று மேலே ஒன்று இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இது வைக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து நல்லா வந்து இந்த மாதிரி ஒட்ட வச்சுருங்க. கொஞ்சம் அப்படியே ஒட்ட வச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம ரோல் பண்ணும்போது இந்த மாதிரி ஒட்ட வச்சுக்கோங்க. அந்த எட்ஜஸ்லாம் நம்ம ஒட்ட வச்சா தான் நமக்கு வந்து நம்ம ஃபுல்லாக இந்த ஸ்டஃபிங் வச்சுட்டு நம்ம எடுக்கும்போது நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நமக்கு. இந்த ஸ்டஃபிங்கை பார்த்தீங்கன்னா இதை ஆட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் பிடிச்சி வச்சு நடுவில் இருக்க மாதிரி நம்ம பார்த்துக்கோங்க. அப்போ தான் வந்து நமக்கு ஃபுல்லாக மூடும்போது நமக்கு ஈஸியாக இருக்கும். இதை மூடும்போது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மூடிடாதீங்க, ஒரு முக்கால்வாசி அளவு இந்த லெவலுக்கு கரெக்டாக மூடுங்க. மூடும்போது நடுவில் அந்த கேப் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து ஒட்ட வச்சுக்கோங்க. அப்போ தான் நமக்கு அந்த ரோஸ் ஷேப்புக்கு வந்து நம்ம பண்ணுறதுக்கு கரெக்டாக வரும். இந்த மாதிரி ஒட்ட வச்சுக்கோங்க. அதே மாதிரி இதில் வந்து கொஞ்சமாக அந்த மாவு வந்து தூக்கிட்டு இருந்ததுன்னா இந்த மாதிரி எடுத்து வச்சு இந்த மாதிரி நல்லா ஒட்ட வச்சுக்கோங்க. ஒட்ட வச்சுட்டு பார்த்தீங்கன்னா இந்த எட்ஜஸ் இருக்குது பார்த்தீங்களா, ஏதாவது ஒரு எட்ஜஸ் சைடில் வந்து இந்த மாதிரி நல்லா ரோல் பண்ணிட்டே வாங்க. பிடிச்சிட்டு ரோல் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக அழுத்தம் கொடுத்துட்டு பண்ணுங்கள், ரொம்ப அழுத்தம் கொடுக்காதீங்க. கொஞ்சமாக இந்த மாதிரி அழுத்தம் கொடுத்து பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக அந்த பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு நல்ல ரோஸ் ஷேப்புக்கு நல்லா இது வரும். ஃபைனலாக இதை வந்து நீங்கள் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த லாஸ்ட் எட்ஜஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து இன்னொரு மாவோட நீங்கள் வந்து அழுத்தம் கொடுத்து ஒட்டி வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து அது ஒட்டாது இந்த சைடு. கொஞ்சம் இந்த இதெல்லாம் வந்து கொஞ்சம் வந்து நல்லா இந்த மாதிரி பிரித்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி லாஸ்ட்டாக வந்து இந்த எட்ஜஸ் வந்து இது வெளில வந்துருக்கு பார்த்தீங்களா, இது வந்து கொஞ்சம் இந்த மாதிரி அழுத்தம் கொடுத்தீங்கன்னா அது வந்து நின்றுடும். அப்படியே இந்த மாதிரி ரெடி பண்ணி இந்த இதெல்லாம் நல்லா பிரித்து இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி பீட்ரூட்டுக்கும் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். பீட்ரூட்டுக்கும் அதே மாதிரி சேம் ஒரு பாதி மாவு வந்து எடுத்து வச்சுக்கோங்க. இதையும் இதே மாதிரி சப்பாத்தி மாவு நம்ம இது பண்ணுவோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி நம்ம ரோல் பண்ணி மாவு போட்டு ரோல் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் பீட்ரூட்டையும் கேரட்டையும் வேக வைக்காமல் ஜூஸ் மாதிரி ரெடி பண்ணி இதில் கலந்தீங்கன்னா உங்களுக்கு பச்சை வாசனை வரும் நம்ம சாப்பிடும்போது. அதனால் நான் ஃபஸ்ட்டே வேக வச்சுட்டு இந்த மாதிரி மிக்சியில் அரைச்சி அதுக்கப்புறமே நீங்கள் இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. சேம் நம்ம இந்த மாதிரி கேரட்டுக்கு பண்ணோம் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இதை வந்து நல்லா இந்த மாதிரி நைஸாக உருட்டிட்டு இதே மாதிரி பாத்திரத்தில் பார்த்தீங்கன்னா ரவுண்ட் பாத்திரத்தில் நல்லா இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ரெடி பண்ணிட்டு இந்த மீதி இருக்க போர்ஷனை வந்து திரும்பவும் சப்பாத்தி மாவு மாதிரி ரெடி பண்ணிவிட்டு இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் எடுத்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஒரு ஃப்ளாட் சர்ஃபேஸில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு அந்த எட்ஜஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து நல்லா இந்த மாதிரி ஒட்ட வச்சுருங்க. இந்த எட்ஜஸ்லாம் ஒட்ட வச்சுட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்டஃபிங் ஃபஸ்ட்டு நம்ம ஆட் பண்ணோம் பார்த்தீங்களா, அதை வந்து ஆட் பண்ணிட்டு அதே மாதிரி நம்ம ரோல் பண்ணிக்கலாம். உங்ககிட்ட இந்த மாதிரி கட்டை வந்து நிறையா இருந்ததுன்னா 2-3 இந்த மாதிரி நம்ம ரவுண்ட் ஷேப்பில் நம்ம பண்ணி வச்சுட்டு கூட நம்ம நிறைய ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஒரே டைமில் நிறைய ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இந்த ஸ்டஃபிங் ஆட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மாதிரி இந்த மாதிரி அழுத்தம் கொடுத்துக்கோங்க. இந்த மாதிரி அழுத்தம் கொடுத்தா தான் உங்களுக்கு வந்து அந்த மாதிரி நம்ம ரோல் பண்ணும்போது நல்லா வரும் நமக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி நம்ம சேம் கேரட்டுக்கு பண்ணோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி மூடிட்டு அந்த எட்ஜஸ்லாம் வந்து ரோல் பண்ணி வச்சுக்கோங்க. ரோல் பண்ணும்போது அதே மாதிரி சேம் ரொம்ப அழுத்தம் கொடுக்காதீங்க, கொஞ்சம் ஓரளவுக்கு அழுத்தம் கொடுத்துட்டு அந்த லாஸ்ட்டாக வருது பார்த்தீங்களா, அதை வந்து கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து ஒட்ட வச்சுக்கோங்க. ஒட்ட வச்சுட்டு இந்த இதெல்லாம் வருது பார்த்தீங்களா, அதை வந்து நல்லா வந்து பிரித்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணி ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேலு நம்ம வந்து நெக்ஸ்ட் ப்ராசஸ் ரெடி பண்ணால் ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டு இட்லி குக்கர் இருக்குதுன்னா நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த எல்லாத்தையும் வந்து இந்த மாதிரி ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. ஆட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா மூடி போட்டுட்டு பார்த்தீங்கன்னா நல்லா வேக வச்சுக்கோங்க. இது வேக வைக்கிற டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 6 நிமிஷம், 5லேருந்து 6 நிமிஷம் நல்லா வேக வச்சுக்கோங்க. கொஞ்சம் அதிகமாக வேக வச்சிங்கன்னா கொஞ்சம் பிரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து 6 நிமிஷம் நல்லா வேக வச்சாலே போதும். நமக்கு மேக்ஸிமம் 6 நிமிஷம் வேக வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டெசர்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நம்ம ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு. பார்க்குறதுக்கும் அட்ராக்டிவாக இருக்குது. அதே சமயம் பார்த்தீங்கன்னா ஃபுட் கலர் யூஸ் பண்ணாமல் கொஞ்சம் ஹெல்த்தியான முறையில் பண்ணியிருக்கிறதுனால எல்லாருமே நம்ம சாப்பிட்லாம். இதை இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்களே விட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் லைக், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.